வாங்க கேரளா ஸ்டைல் புளி ரசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றி அப்புறம் வெங்காயம் போடணும். வெங்காயம் வணங்கிட்டு அப்புறம் வெந்தயம் கொஞ்சம் போடுறது போடணுங்க, நல்ல மணம் இருக்கும். கறிவேப்பிலை வரமிளகாயும் போட்டோம், நல்லா வணங்கிட்டு அப்புறம் புளி ஊற்றுனது. புளி ஊற்றலாங்க. புளி ரசம் இல்லை, அதுக்கு வறுத்த புளி சொல்லும், മുളകറുത്ത പുളി. ആവശ്യത്തിന് തണ്ണിയെല്ലാം ഊറ്റി നല്ലൊരു പുളി, നല്ല പുളി വേണം கொஞ்சம். அப்புறம் உப்பு போடலாம். இங்கே நல்லா கொதிக்க விடண்டது. தூள் மிளகு பொடியும் போடாது, அதுக்கு வரமிளகாய் போடுது. நல்ல மണം, புளி வெந்தயത്തിൻ്റെ ഒക്കെ മണം, എന്താ മണം. അതുകൊണ്ട് തന്നെ സാപ്പിട്ടല്ല, ഇനിയും വേണം സാപ്പാട് ചൊല്ലും. பார்க்கலாம், நல்லா வந்துருச்சு புளி. இனி வாங்கி வைக்கலாம், வைக்கலாம். அவ்வளோதாங்க, வறுத்த புளி ரசம் ரெடி.